சூதுகவும் இரண்டாம் பாகம். இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து 2013 வெளிவந்த படம் தான் சூதுகவும். இந்த படத்தில் பாபி சின்ஹா, சஞ்சிதா ஷெட்டி, கருணாகரன் இன்னும் பலர் நடித்து வெளியான இந்த ஒரு கலவையான படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படம் ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். இப்போ இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை சூதுகவும் 2 என்று இயக்குனர் எஸ்.ஜே. அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு பதிலாக மிர்ச்சி சிவாவும், கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி நடித்து வெளிவந்த இப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதா இல்லையா பார்க்கலாம். கிட்டத்தட்ட முதல் பாகம் மாதிரியே தான் 2ஆம் பாகமும் நகருது. சூதுகவும் முதல் பாகத்தோட கிளைமேக்ஸில் கருணாகரன் அரசியல் என்ட்ரியாக இருக்கும். இப்போ இந்த 2ஆம் பாகத்தில் கருணாகரன் நிதியமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கார். ஊழல் செய்கிறதையே அரசியலாக வச்சிருக்கும் கருணாகரன் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாரு. முதல் பாகத்தில் விஜய் சேதுபதி கடத்தல் தொழில் செய்கிற மாதிரியே 2ஆம் பாகத்திலையும் சிவா தனக்கான கொள்கை கோட்பாடுன்னு வச்சுக்கிட்டு அதையே செய்கிறாரு. அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிதியமைச்சர் கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்த அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எதுக்காக கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்துறாரு, தனக்கு இருக்கும் அரசியல் பிரச்சனையிலிருந்து கருணாகரன் வெளியே வந்தாரா, இதுதான் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர மாதிரியே பல காட்சிகளை 2ஆம் பாகத்திலையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் முதல் பாகம் ஏற்படுத்திய அந்த எஃபெக்டை 2ஆம் பாகம் கொஞ்சமும் ஏற்படுத்தலை. புது படம் பார்க்குற மாதிரியே இல்லை. கிட்டத்தட்ட முதல் பாகத்தில் வந்த எல்லோரும் 2ஆம் பாகத்தில் வர்றாங்க, ஆனால் யாரும் எந்த ஒரு பாதிப்பையும் நம்மக்கிட்ட ஏற்படுத்தலை. இந்த குரூப்பு, அதாவது மிர்ச்சி சிவா மற்றும் அவங்க கேங்கில் இருக்கிறவங்க பண்ணுற காமெடி சில இடங்களை தவிர பல இடங்களில் நம்ம ரொம்ப சோதிக்கிறாங்க. நகைச்சுவை கலந்த அரசியல் வசனங்கள் சிறப்பாக இருந்தது. டைரக்டர் எஸ்.ஜே. அர்ஜுன் நல்லா பண்ணியிருந்தார். முதல் பாகத்தோட நிழல்லையே படத்தை ஓட்டிடலாம்னு நினச்சிருக்காங்க. முதல் பாகத்தில் வந்த சஞ்சிதா ஷெட்டி இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறைதான். பின்னணி இசை பாடல்களும் பெருசாக நம்ம தொடவே இல்லை. ஒரு சில இடங்களை தவிர சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காமெடி படம். மிர்ச்சி சிவா ஒரு காமெடி ஹீரோவாக வர்றாரு, ஆனால் காமெடி தேட வேண்டியிருக்கு. எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க, ஆனால் எதுவுமே எடுப்படலை. ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் ஓகே ரகம்தான். முதல் பாகம் பார்க்காதவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் ஓகேவா இருக்கு. ஆனால் முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். மொத்தத்தில் சூதுகவும் 2ஆம் பாகம் நமக்கெல்லாம் ஏமாற்றமே. இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம்.